இந்த சுவாமிமலாத சுவாமினப்பா அதை எப்படி ஆரம்பிச்சது சொல்லுங்க. 2010 ஆரம்பிச்சதுன்னு சொன்னேன். ஆமாம். சொல்லுங்க அதை பற்றி. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நாங்களாம் கர்நாடகாள். ஆனால் கன்னட தேசத்துலேருந்து எப்போ வந்தோங்கிறது தெரியாது. செம்மங்குடின்னு ஒரு கிராமம், 3 செம்மங்குடியே என்னமோ இருக்குது போல, 4 செம்மங்குடி இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச 2 3 சொன்னேன். 4 செம்மங்குடி இருக்குங்கிறா. செம்மங்குடி ஃபஸ்ட்டு, அப்புறம் கோவிந்தபுரத்தில் சில காலம், சில 100 வருஷமா 200 வருஷமா, அப்புறம் பட்டீஸ்வரம் இல்லையா? பட்டீஸ்வரம் இல்லை, பட்டீஸ்வரம் டிஃப்ரெண்ட். அப்புறம் நாங்கள் எங்கள் மாப்பிள்ளையோட வம்சம். ஓகே. அப்புறம் வந்து இது திருடமருத்தூர். திருடமருத்தூரில் இருந்த காலத்தில் தான் சீக்காரியம்மன் ஏஜென்ட் கணவி சாஸ்திரிகள் டெய்லி திருடமருத்தூர் போயிட்டு வருவா. ஓகே. அங்கே தீபாராதனை மணி அடித்தாக்க இங்கே கேட்கும். கரெக்ட். ஆமாம். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் கேள்விதான் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதனால அவர் வந்து இது பண்ணியிருந்தார். இவாஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர். இது ஏன் சொல்கிறேன்னாக்கா, நாங்கள் திருடமருத்தூர்லேயும் இருந்திருக்கோங்கிறதுக்கு வருது. அப்புறம் கும்போணம் வந்தோம். நான் எங்கள் ஃபேமிலி 3 பிரதேசம் இருக்கா கிராம சாஸ்திரிகளுக்கு. 3 பேரில் ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் உத்தியோகத்தில் விழுப்புரம் அங்கெல்லாம் இருந்தார். மீதி 2 பேரும் கும்போணத்தில் இருந்தா. எங்கள் தாத்தாவும் எங்கள் சின்ன தாத்தாவும் கும்போணத்துலேயே இருந்தா. அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு குலதெய்வங்கிறது செம்மங்குடியில் கிராம தேவதை கர்ம்பாயவர் அப்படின்னு சொல்லி. எனக்கு 7-8 வயசு இருக்கும்போது நாங்கள் குடும்பம் எல்லாரும் போயிருக்கோம். மாப்பெரியவோட தங்க அம்முடியான் அவா வம்சம் குடும்பத்தில், நான் எங்கள் பெரியப்பா குடும்பங்கள் எல்லாம் நாங்கள் ஒரு 20 பேர் 25 பேர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு காட்டில் வயலில் இருக்குது. என்னால் டேஸ்ட் பண்ண முடியல. போன மாதம் போயிருந்தேங்க. ஓகே. டேஸ்ட் பண்ண முடியல. அப்புறம் மதுரை காளிகாம்பிகா, சாமிநாத சாமி, 2மே எங்களுக்கு குலதெய்வம். மாபெரிவா சாமிநாத சாமிக்கு விபூதி அபிஷேகம் பண்ணியிருக்கா. அப்படியா? அப்பா. குலதெய்வத்தினால பெரியவா சொன்னால் வேத பாராயணம் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கணும். மாபெரியோட பூராசம் குலதெய்வம் சாமிநாத சுவாமி. அங்கே முதல்ல வேத பாராயணம் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிக்கணும் எனக்கு உத்தரவாச்சு. சரி உத்தரவு கேட்டுன்னு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வருஷம் சாமிநாத சுவாமிக்கு போயிட்டு வரோம். சாமிகளுக்கு ஒரு தடவை அங்கே போயிருக்கும்போது அன்னைக்கு அனுஷம். சரி. அங்கே போய் நான் இதெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. காலம்பரை முடிஞ்சோடனே ஃபோன் பண்ணேன் மடத்துக்கு. சரி. விஜய் அனுஷம் இன்றைக்கி அனுஷத்துலேயே ஆரம்பிச்சிடலான்னு பெரிய உத்தரவானா, சாயந்தரமே ஆரம்பிச்சிடலாம். சரி. அங்கேருந்து பெரிய உத்தரவாச்சு. பெரியவாட உத்தேசம் என்னன்னாக்கா, இந்த இடத்துல சொல்லிடுறேன், அப்புறம் விட்டு போயிடக்கூடாது. சொல்லுங்க. வேதம் 4-5 வருஷம் படிக்கிறான். அப்புறம் பதம் கிரமம் கணம் அது இதெல்லாம் படிக்கிறான். அதை எப்படி அவள் வந்து பிரயோகப்படுத்துகிறாங்கிறது தான். கல்யாணம்னு எடுத்துருந்தா சில மந்திரங்கள் தான் வரும். உபநயனம் எடுத்துருந்தா சில மந்திரங்கள் தான் வரும். அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சில மந்திரங்கள் வரும். எல்லா மந்திரங்களுமே எல்லாத்துலேயுமே வராது. கரெக்ட். அவள் 5 வருஷம் படித்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கக்கூடாது. அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். கரெக்ட். வேத மந்திரங்களை விடாமல் 1லேருந்து கடைசி வரையிலும், ஆரம்பத்துலேருந்து அக்னிமி இளைய புரோகிதம்லேருந்து ஆரம்பித்தாக்க கடைசி வரையும் சமித்த மாதிரி ஃபுல்லாக சமித்தை வரணும் தான். அவளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். 2வது பாலபெரியோட வாக்கியம் என்னன்னாக்க, ஸ்லோகன் அப்படின்னு நீங்களாம் சொல்கிறார். வித்யை ரட்சிக்கணும், வித்வானை போஷிக்கணும்.
பா ம் யூஷ் தட் இஸ் அவர் ஸ்லோகன். கரெக்ட். நான் எல்லா பத்திரிகையிலையும் ஆரம்பிக்கும் போது அதுதான் போடுவேன். ஓ சரி. போட்டு கீழே வந்து வாழப்பெரியவரோட இது வாழப்பெரிய பண்ணுங்க ம் பார்த்தோன்னா அவளுக்கு அதோட சாயந்தர வேலைலாம் பண்ணணும் அப்படின்னா. ஓ அப்படியா, சரி. ஓ ஸ்பெசிஃபிக்காக இன்ஸ்ட்ரக்ஷன் அது. ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. காலம்புற அவளுக்கு ஜோலி இருக்கும். ஆமாம். அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ம் அவளோட வருமானத்தையும் எஃபெக்ட் பண்ணாத. ஆமாம் ஆமாம். இது சாயந்தரம் பண்ணணும். 2 மணி நேரம் வந்து பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து அந்த மோட்டோவில் தான் ஆரம்பித்தது இப்போ. ஓகே. ஸோ அனுஷத்தில் ஆரம்பித்தது. பெரியவா அப்பப்போ சொல்ல சொல்ல வித்யாயிண்டே போச்சது. அனுஷமாச்சு, அப்புறம் சுக்ல சஷ்டி, அப்புறம் கிருத்திகை, சங்கடஹர சதுர்த்தி, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அவிட்டம் புது பெரியவா போன வருஷம் புது பெரியவா நட்சத்திரம். இந்த 5 நட்சத்திரம் மாதாந்த பாராயணங்கள் நடந்துட்டு வருது. அதுக்கு இதுக்கு என்ன ஒரு இதுனாக்க, இது குரு நடத்திட்டு வர ஒரு சத்காரியம். கரெக்ட். வேத சத்காரியம். அதனால் குருவே வரவாளுக்கெல்லாம் சொல்லுவா, இதே மாதிரி பாராயணம் நடக்கிறது, என்னால் கான்டாக்ட் பண்ணுங்க, இவாளை பாருங்க அப்படின்னு சொல்லி. அவள் வந்து நிதி உதவியெல்லாம் அவள் பண்ணுவாள். ஓகே. அப்படி தான் நடந்துட்டு வருது. கான்டாக்ட் பண்ணுறவா. ஸோ அப்படி பண்ணி இப்போ வந்து 7 வருஷாந்திர பாராயணங்கள், 5 மாசாந்திர பாராயணங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துட்டு வருது. ஜெயந்தி 3 பெரியவா ஜெயந்தி. ஓ சரி. ஆராதனை 2 பெரியவா ஆராதனை. ஆமாம். விநாயகர் சதுர்த்தி உற்சவ பாராயணம்னு 10 நாளைக்கு. அது திருவள்ளஞ்சூழியா இல்லை சுவாமிமலை? திருவள்ளஞ்சூழி. சங்கடஹர சதுர்த்தி மொத்தம் திருவள்ளஞ்சூழியில், மீதி எல்லாம் சுவாமிமலையில். விநாயகர் சதுர்த்தி உற்சவ பாராயணம் துவஜாரோகணத்துலேருந்து தீர்த்தவாரி வரையிலும் 10 நாளைக்கோ 11 நாளைக்கோ பஞ்சாங்கத்துப்படி அங்கே வந்து பாராயணம் நடக்கிறது. அங்கே ஒரு வருஷம் என்னென்ன பாராயணம்னு பெரிய உத்தரவாகும். இப்போ போன 5-6 வருஷமாக ருக்வேத கணப்பாட்டிகள் ஒருத்தர் இருக்காங்க கும்போணத்தில். ஓகே. ஸ்ரீமான் கைலாசநாத கணப்பாட்டிகள். அவருடைய நேத்திரத்துவத்தில் விநாயகர் சதுர்த்தி பாராயணம் 10 நாளும் இருக்கும். போன 5-6 வருஷமாக ருக்வேதத்தில் வெறும் ஜடை கணம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை தவிர இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லா விதத்துலையுமே இருக்குது. இதெல்லாம் அடித்தளம், சவுண்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற. ஆமாம். இதுக்கு மேலே அவாவா விருத்தி பண்ணிட்டு போவா. கரெக்ட். அந்த விக்கிருத்தின்னு இருக்குது. ஆமாம், பிரகிருதி விக்கிருதி, அது மூலம் விக்கிருதி. ஆமாம், அஷ்ட விக்கிருத்தின்னு இதில் இருக்குது. அஷ்ட விக்கிருத்தியில் பத்திரிக்கை இல்லையா? ஜடா மாலா சிகா ரேகா துவஜோ தண்டோ ரதோ கனஹா அப்படின்னு 8 விக்கிருத்திகள். சரி. அந்த விக்கிருத்திகள் வேத மந்திரங்கள் சொல்கிறதில் வேறு வேறு விதமாக சொல்லலாம். ஆமாம். ஜட்டைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் கேட்டிருப்பேன். ஆமாம். இனிமேல் அஷ்ட விக்கிருத்திகள் தெரிஞ்ச மனுஷா ரொம்ப குறைச்சோம். அஷ்டவிருத்தி பாராயணம் பண்ணுறோம். புரிஞ்சுது. இதுவரையும் நடந்துட்டு வந்தது
போன வருஷம் வரையில் ஜட்டை, ம் மாலா, ம் துவஜ, தண்ட, கனா இதெல்லாம் நடந்தது. ஓகே. மாலாவில் 2 மாலா இருக்குது. புஷ்பமாலா, கிரமமாலான்னு. புஷ்பமாலா ஒரு வருஷம், கிரமமாலா ஒரு வருஷம், இது மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு. மீதி இருக்கிறதுல இந்த வருஷம் அடுத்த வரப்போகிற வருஷத்தில் பண்ணிட்டு ரத்தம்னு சொல்லி அஷ்டவிக்கிரத்தில் ரத்தத்தில் 3 ரத்தம் இருக்குது. ரத்தம், திச்சக்கரம், சதுஷ்சக்கரம். அந்த ரத்தத்தில் என்ன ஒரு இதுனாக்க ஸ்லாகியம்னாக்க சமான பதமாக இருக்கணும். ஓகே. ஒரு ருக் எடுத்துனாக்க அதில் 2 பாகம் இருக்கும். ஓம் அக்னிமீளே புரோகிதம் யஜ்ஞ தேவ மிருத்திஜம் ஹோதாரம் ரத்னதாத்தமம் 6, 3. ஆனால் இந்த ரத்தத்தில் எல்லாம் சமான பதமாக இருக்கணும். அங்கே 6 இருந்தால் இங்கேயும் 6 இருக்கணும், அங்கே 5 இருந்தால் இங்கேயும் 5 இருக்கணும். ஓகே. அந்த மாதிரியான சமான பதத்தை எடுத்தோம்னாக்க இந்த வருஷம் அடுத்த வரப்போகிற வருஷத்தில் சதுஷ்சக்கரம் அது பண்ணலான்னு சொல்லியிருக்கா. அதில் பெரிய உத்தரவு என்ன ஆச்சுன்னாக்க பவமான அஷ்டகத்தில் பண்ணணும்னு சொல்லி. பவமான அஷ்டத்தில் 20, 22 ருக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தை பூரா சமயத்தை எடுத்தாலும் ரொம்ப குறைச்ச ருக்கு தான் இருக்கும். அப்போது பெரியவா சொன்னால் 22 இருக்குன்னாக்க அதே எவ்வளோ ஆவர்த்தி முடியுமோ அவ்வளோ ஆவர்த்தி பாராயணம் பண்ணணும் 10 நாளைக்குன்னு சொல்லி. வரப்போகிற வருஷத்தில் அதான் நடந்து வருது. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் வந்து அந்நியல் பாராயணம் தான் 2 பெரியவாளுடைய இது 3 பெரியவாளுடைய ஜெயந்தி சொல்லியிருக்கேன், 2 பெரியவாளோட ஆராதனை சொல்லியிருக்கேன். அப்புறம் விநாயக சதுர்த்தி பாராயணம் 10 நாளைக்கு. அங்கே தான் இந்த இது அஷ்டவிகிருத்தி பாராயணங்கள் நடக்கிறது. இன்னொரு இது சாய்மலை சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கும் காஞ்சி காம்கோட்டி பீட்டத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அப்படியா? ரொம்ப காலமாக அனுஷ்டானத்தில் இருக்கிறது என்னன்னாங்க, வியாச பூஜை போது பீட்டவஸ்தம் போடுவான். ஓகே. பீட்டவஸ்தத்தை இது பண்ணி ஒரு ஆச்சாரியனையும் அங்கே ஸ்தாபனம் பண்ணுவோம். ஆவாகனம் பண்ணுவோம். அந்த பீட்டவஸ்தத்தை சுவாமிநாத சுவாமிக்கு சாத்தணுங்கிறது தான் பெரியவாள் நம்ம மடத்தோட வியாச பூஜை முடிஞ்சு. வியாச பூஜை முடிஞ்சு. ஓகே ஓகே ஓகே. சுவாமிநாத சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணணுங்கிறது அது ஒரு வருஷமும் நடந்து வருது. ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் டீட்டெயில் இது. அது ஒரு நாளைக்கு நடக்கும். அந்த வியாச பூஜை வஸ்திர சமர்ப்பணத்தில் 6 பிரம்மச்சாரிகள் குமார போஜனம், வஸ்திர சமர்ப்பணம், சாமிநாத சுவாமிக்கு ஷண்முகநாதர் இல்லையா, அதனால 6 விதமான இதங்கள்லாம் இருக்கு. அபிஷேக ஆராதனைகள், திரவியங்கள், எல்லா வித்வான்கள் எல்லாரும் வருவா. 10 பேர் வரையும் விஷுவலாக வருவா. சரி சரி. அவெல்லாம் வந்து ருத்ரம் சமக்கம் அது இத்தியாதிகள் எல்லாம் சொல்லி அவதாரிக்கையோட குமார போஜனம், இது பிராமண போஜனம் நடக்கும். இதெல்லாம் கோவிலே நடக்கும்? இல்லை, போஜனமெல்லாம் வெளியில். கோவில் சம்மந்தப்பட்ட வரையில் இந்த மாதிரி அபிஷேகங்கள், இந்த மரியாதைகள்லாம் பாராயணம். சரி. மீதி ஹோமம் இது எல்லாம் வெளி இடத்துல சத்திரத்தில். சரி. அது நடந்துட்டு வருது. அனதர் இது என்னன்னாக்க பாலபிரியாவோட ஜெயந்தி 2021 பெரியவா கும்பகோணம் வந்தான். அப்போ அந்த இடத்துல ஜெயந்தி அங்கே தான் கொண்டு வரணும். ருக்வேத சமிதா ஹோமம் 10 நாளைக்கு. சரி. வெளியூர்லேருந்து டிச்சிலேருந்து பெரிய பெரிய பண்டிதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தா 10 நாளைக்கு ருக்வேத ஹோமம். 5-6 வித்வான்கள் ஹோமத்துக்கு. அது இல்லாமல் சத்துர்வேத பாராயணம், வேத பாராயணம், 108 பிராமணாளுக்கு வஸ்திர சமர்ப்பணம், திரவிய சம்பாவனை, பிராமண போஜனம், இதெல்லாம் நடக்குது. இது 10 நாளைக்கு நடக்கும். இப்போ தான் முடிஞ்சது, போன 7ஆம் தேதி இன்னைக்கு.
27ஆம் தேதி பிப்ரவரியிலேருந்து 7ஆம் தேதி மார்ச் வரையில் நடந்தது. இதேமாதிரி மாதாந்திர பாராயணங்கள் முன்னாடியே சொன்னேன். தினமும் 2 மணி நேரம் 5 நாளைக்கு. அனுஷம், சஷ்டி, கிருத்திகை, அவிட்டம், சங்கட இதுக்கெல்லாம் 4லேருந்து 6 வரையில் ரொம்ப நல்லா பெரிய அனுகிரகத்தில் சௌகரியமாக நடந்துட்டு வருது. நிதிசகாயம் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் பெரியவா சொல்கிறபடி இன்னும் விஸ்தரிக்கணுங்கிறது பெரியவாளுடையது. ஆக்கியம். அதுக்கு தான் பக்தாதிகள் எல்லாம் ஆதரவு கொடுக்கணும். 2010 இந்த பாராயணம் 2010 13/9/2010 ஆரம்பித்தது அனுஷத்தன்னைக்கு. அப்போலேருந்து வித்யாந்த் ஒன்றுலாம் சேர்த்துன்னு வந்தார். அப்புறம் அப்போ வந்து நான் மேனேஜ் பண்ணியிருந்தேன் ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம். அப்புறம் 2016 பெரியவா ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணேன். ட்ரஸ்ட்டு பேர் என்ன? ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி சுவாமிமலை வேத பாராயணம் ட்ரஸ்ட். சூப்பர். அங்கேயே சுவாமிமலையும் காஞ்சி காமகோட்டி சம்பந்தம் வந்துடுறது பேர்லேயே. இது பெரியவா சஜஸ்ட் பண்ண பேர், பெரியவாளே உத்தரவா போட்ட பேர். நான் படிச்சுடுறேன். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி சுவாமிமலை வேத பாராயணம் ட்ரஸ்ட் is registered as public religious trust under section 12AA of Income Tax Act 1961. ER number so and so இதெல்லாம் வந்து எங்கள் பிரிச்சூரில் கொடுத்துருக்கோம். One more aspect is 80Gயில் we will not go for 80G பெரிய உத்தரவாயிருக்கு. சரி. Donations to this institution are not eligible for deduction under section 80G of the Income Tax Act. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதுலேயே இது வந்திருக்கு. சரி. அப்புறம் we will not go for them requesting for 80G. எந்த எக்ஸம்ஷனும் வேண்டான்னு. எந்த எக்ஸம்ஷனும் வேண்டாம். சரி. கொடுக்குறோம், யார் கொடுக்குறாங்களோ அப்படியே கொடுக்கட்டும், அன்கண்டிஷனலாக. ஆமாம், நல்ல விஷயம்தான். அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாராயணங்கள். இதுக்கு இயர்லி பட்ஜெட் இப்போ என்ன? வாட் இஸ் த பட்ஜெட் பிளான் என்ன? இப்போ அடுத்த வருஷத்துக்கு என்ன பட்ஜெட்? காஸ்ட் எவ்வளோ டொனேஷன் வரணும்? அடுத்த வருஷத்துக்கு 16 லட்சம். ஓகே. இது அங்கே இருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் அடுத்தது இதுக்கப்புறம் இந்த வடவாம்பலம் நீங்கள் அதை சொன்னல, இதோடய சேர்ந்து அடுத்த ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ருக்வேத நித்திய பாராயணம் சாயமலையில் நடந்து வருது. அதுவும் 10 வருஷமாக நடந்து வருது. ருக்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் ஒரு வித்வான். போன மாதம் பெரியவா சொன்னால் காசியில் இருக்கும்போது வடவாம்பலத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பெரியவா உத்தரவுப்படி போன வெள்ளிக்கிழமை 15ஆம் தேதி 15/3/2024 அன்னைக்கு ஷஷ்டி கிருத்திகை ரெண்டும் அமைஞ்ச ஒரு சுபதினம். அன்றைக்கி வடவாம்பலத்தில் நித்திய பாராயணம் ஆரம்பிச்சிருக்கா பெரியவா. வடவாம்பலம் சொன்னாக்க 59வது பீட்டாதிபதியோட அதிஷ்டானம் அமைஞ்சிருக்கிற ஒரு திவ்ய க்ஷேத்திரம். இன்னொரு விசேஷம் அந்த பிராந்தியத்தில் என்னன்னாக்க, வடவாம்பலம் அதிஷ்டானத்தை சுற்றி இருக்கிற கிராமத்துலலாம் சுக்ல எதிர்வேதிகள் நிறைந்த கிராமம். அந்த காலத்தில் அக்ரகாரங்களாக இருந்தது. அக்ரகாரம் பூரா சுக்ல எதிர்வேதிகளாக இருந்தான். எப்படி அதர்வண வேதம் இந்த காலத்தில் தென்னாட்டுகளில் இல்லாமல் இருந்ததோ 40-50 வருஷத்துக்கு முன்னாடி, அதே மாதிரி வடவாம்பலத்து பக்கத்தில் இருக்கிற
ஒரு கிராமத்தில் 2 வித்வான்கள் மாத்திரம் ஒரு குடும்பத்தில் இருக்கா. ட்வின்ஸ் நீங்கள் சொன்னல. ஆமாம், இரட்டை பிறவிகள், ம் கிரமப்பாட்டிகள். ம் அவள் தாத்தாவும் அங்கே தான் பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஆ, சந்திரசேகர கிரமப்பாட்டி, ராஜசேகர கிரமப்பாட்டி. ஆமாம், ம் ராஜசேகரன் பாட்டி அண்ணா, ஆ, சந்திரசேகரன் பாட்டி தம்பி. ஓகே. அவள் 2 பேருக்கு தான் பெரியவா உத்தரவாயிருக்கு. ம் அங்கே நித்திய வேத பாராயணம் நடக்கணும்னு சொல்லி அது ஆரம்பிச்சிருக்கோம். அவளுக்கு பெரியவா சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கணும். ஆ, அதாவது தங்கறதுக்கு வீடு அந்த மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி தான். அதுக்கு என்ன ஒரு இதெல்லாம் போட்டிருக்கா. 40 லட்ச ரூபா ஏதோ எஸ்டிமேட் சொன்னாங்க. அவள் அந்த கமிட்டியில் அவள் அதுக்குன்னு ட்ரஸ்டி இருக்கார். ஆ, அவருடைய இதுபடி 40 லட்சம் ரூபாய் இமீடியட்லி தேவைப்படுது. ஆ, லேண்ட் வாங்கி வீடு கட்டி அவளுக்கு கொடுக்கணும் இல்லையா? ஏதோ 40 லட்ச ரூபா எஸ்டிமேட்டு. ம் சரி. வருது. ம் அதுக்கு எல்லாரும் முன் வந்து கூடிய சீக்கிரம் இந்த இது ஆமாம், இந்த ஆజ్ఞையை நாம் நிறைவேற்றணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. நிச்சயமா நிச்சயமா. வித்வான போஷணம்னு சொல்லியிருக்காளே பாலபிரிவா. ஆமாம், அதனால் இப்படி தான் போஷணம் பண்ண முடியும் நம்ம. ஆமாம், அது அவளை கம்ஃபர்டபுளாக ஆக்கினாலே அவளை போஷணம் பண்ண மாதிரி. ஏன்னா வித்யாவை அவள் தான் ரட்சணை பண்ணணும், படிக்கிறவா தான் வித்யாவை ரட்சணை பண்ண முடியும். யார் படிக்கிறாளோ அவளை நம்ம போஷணம் பண்ணணும். ஆமாம், நிச்சயமா. வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேறு எனக்கு தோணலை இன்னும் என்ன சொல்லணும் என்னங்கிறது. பெரியவா உங்களுக்கு கனவுல வந்திருக்காளா? நிறையா வந்திருக்கா. எங்கள் ஆத்துல எல்லாருக்கும் வந்திருக்கா. சொல்லுங்களேன். சம்சாரத்துக்கு வந்திருக்கா. அடிக்கடி வரா. எல்லா பெரியவாளும் வரா. 3 பெரியவாளும் வரா. ஒரு 2 இன்சிடென்ட் சொல்லுங்களேன். ஞாபகம் இல்லை அதெல்லாம் சொல்கிறதுக்கு. அதெல்லாம் பர்சனல் ஆகிடும், அதெல்லாம் சொல்லக்கூடாது. ம் சரி, ரொம்ப சந்தோஷம். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த சுவாமிமலை வேத கைங்கரியத்துக்கு எல்லாரும் கூடி வந்து டொனேஷன் கொடுத்து, ப்ளஸ் இந்த வடவாம்பல கைங்கரியத்துக்கும் எல்லோரும் டொனேஷன் கொடுக்கணும். பெரியவா நிறையா உங்களுக்கு உத்தரவு பண்ணி இந்த ப்ரோக்ராமை நடத்த சொல்லியிருக்கா. எங்களால் முடிஞ்ச சகாயத்தை நிச்சயமாக உங்களுக்கு பண்ணுறோம். உத்தரவுப்படி இந்த இது சொல்லுங்க. ஆமாம், நான் வந்து எனக்கு ஹைதராபாத் கேம்பில் வந்து எங்கள் அப்பா அம்மா தரிசனத்துக்கு போனப்போ பெரியவா வந்து இந்த வேத பாராயணம், இந்த சுவாமிமலை வேத பாராயணம் ட்ரஸ்ட்டுக்கு உன்னால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணு, பிராபல்யம் படுத்து, இதுக்கு ஒரு வீடியோ பண்ணு, பெங்களூர் ராமகிருஷ்ணன் மாமாட்ட பேசுன்னு சொல்லி என்னை சொல்லி தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். நீங்கள் இவ்வளோ வருஷமாக இந்த உங்கள் அனுபவத்தெலாம் ஷேர் பண்ணலாம், எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் வந்து அவங்க அனுபவத்தையும் சேர்த்து இந்த பாராயணத்தில் சொல்லியிருக்கேள். ரொம்ப டீட்டெயில்டாக எல்லாம் சொல்லியிருக்கேள். எப்படி இந்த ட்ரஸ்ட்டு வந்திருக்கு சொல்லியிருக்கேள். ரொம்ப சந்தோஷம். நான் எங்களால் முடிஞ்ச சகாயம் சத்காரியம் எல்லாத்தையும் நாங்கள் இதில் கம்பைன் பண்ணி சுவாமிநாத வேத பாராயணத்துக்கு எவ்வளோ முடியுமோ நாங்கள் கைங்கரியத்துக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவோம். பெரியவா சரணம். ரொம்ப சந்தோஷம். நமஸ்காரம். நமஸ்காரம்.